நிதி அமைச்சராக மரிய வில்சன் நியமனம். செங்கோட்டையன் இலாகா மாற்றம். முதல்வர் விஜய் அதிரடி. தமிழக அரசியல் களத்துல பெரும் ட்விஸ்டா முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுல நேற்று மிக முக்கிய இலாகா மாற்றம் நடந்திருக்கு. புதிய அமைச்சரவை விரிவாக்கத்தை தொடர்ந்து நிதி அமைச்சராக ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நிதி அமைச்சராக இருந்த KA செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாற்றி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிரடி இலாகா மாற்றம் கோட்டை வட்டாரத்துல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. நேற்றைய அமைச்சரவை விரிவாக்கத்துல சென்னைக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்து ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது நிறைய பேரை கவனிக்க வச்சது. ஆனா பதவியேற்ற கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு மாநிலத்துடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய நிதித்துறை ஒதுக்கப்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவும் ஜேபிஆர் மருமகனுமான மரிய வில்சனுக்கு நிதி, திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறையை ஒதுக்கி இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். கல்வி மற்றும் தொழில்துறையில நீண்ட அனுபவம் கொண்ட மரிய வில்சன் நிதி மேலாண்மையை சிறப்பா கையாள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. வட சென்னை மற்றும் சென்னை மத்திய பகுதிக்கு ரொம்பவும் முக்கியமான அதிகாரத்தை இதன் மூலமா முதலமைச்சர் விஜய் வழங்கி இருக்கிறாரு. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி கட்சியுடைய உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளரும் 10 முறை சட்டமன்ற உறுப்பினருமான சீனியர் KA செங்கோட்டையனுக்கு நிதித்துறை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அவர்கிட்ட இருந்து நிதித்துறை திரும்ப பெறப்பட்டு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கான பின்னணியில 2 வேறு அரசியல் பார்வைகள் முன்வைக்கப்படுது. 78 வயதான மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு பட்ஜெட் தயாரிப்பு மற்றும் நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய நிதித்துறையுடைய அதீத பணி சுமையை குறைச்சி மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்துடைய ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளையுமே அடிமட்ட நிர்வாக அமைப்புகளையுமே விரல் நுனியில வச்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் வருவாய்த்துறையை ரொம்ப சிறப்பா வழிநடத்த முடியும் அப்படின்னு விஜய் கணக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி போன்ற முக்கிய துறையை மரிய வில்சன் போன்ற புதிய இளம் கார்ப்பரேட் மேலாண்மை திறன் கொண்டவர்கிட்ட ஒப்படைச்சு நிர்வாகத்துல புதுமையை புகுத்த விஜய் விரும்புறார் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை, நிர்வாக உத்தி, பொருளாதார மேலாண்மையில திறமை மிக்க மரிய வில்சனுக்கு நிதித்துறை அப்படின்னு விஜய் பிரிச்சு கொடுத்திருக்கிறது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. தாவேக அரசுடைய முதல் முழுமையான பட்ஜெட்டை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இப்ப நேரடியா புதிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் தோள்கள்ல விழுந்திருக்கு. மாநிலத்துடைய நிதி நிலைமை, கடன் சுமை மற்றும் தாவேகவுடைய தேர்தல் நேரத்துல அறிவிச்ச மக்கள் நல திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குறது அப்படின்னு புதிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் முன்னாடி பல சவால்கள் அணிவகுத்து நிக்குது. அதை அவர் எப்படி சமாளிச்சு வரப்போறாரு அப்படிங்கறத நாம இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.